ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஆந்திராவில் மக்களவை தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலுக்கும் வருகிற 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். அவரோடு பேசலாம். அங்கு தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? நாளை மறுநாளுடன் தேர்தல் பரப்புரை முடிவடைய இருக்கிறது. இறுதிக்கட்ட பரப்புரை எப்படி இருக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா 3 முனை போட்டி இருக்கிறது. ஒரு பக்கம் பாரதிய ஜனதா அலையன்ஸில் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் ஒரு பிரம்மாண்ட அலையன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பியும் சிஎம் இருந்துட்டு திருப்பியும் ஒரு கண்டெஸ்ட் பண்ணுறாரு. மற்றொரு புறம் சர்மிளா மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். அவர் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சகோதரி. அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஒரு 3 முனை போட்டி இருக்கிறது. அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி 5 ஆண்டுகள் இங்கே சிஎம்மாக இருந்தாலும் அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சியை 2ஆக பிரியுது. ஒன்று பிஜேபிக்கு ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் பிரிகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த 175 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட இந்த அசம்பிளிக்கும் 25 எம்பி தொகுதிகளை கொண்ட இந்த ஆந்திர மாநில எம்பிக்களுக்கும் ஒரே கட்டமாக 13ஆம் தேதி தேர்தல் நடக்குதுங்க. இங்கே நம்ம பார்க்கும்போது மக்கள்கிட்ட நிறைய அசூரன்ஸ் கொடுத்தாரு ஜெகன், ஆனால் அதை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அவருக்கான ஜெகன் அண்ணான்னு கொண்டாடுற மக்களும் நம்ம பார்க்க முடியுது. நம்ம நேற்று ஃபுல்லாக அங்கே ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. மற்றொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் பண்ணி வச்சு அவருக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் இருக்குது. அதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நேற்றைக்கு பிரைம் மினிஸ்டர் அதே போல் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் 3 பேரும் ஒரு ரோடு ஷோலாம் நடத்தியிருக்காங்க விஜயவாடாவில். அதுவும் ரீச் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் 1999களில் ஒரு கிங் மேக்கராக இருந்த சந்திரபாபு நாயுடு 2014 சிஎம் இருந்தார். 19 எலெக்ஷனில் ஒரு சீட்ஸ் ரொம்ப கம்மியாக அசம்பிளியில் 25 சீட்ஸ் தான் வாங்கியிருக்காரு. எனவே அவரும் வாழ்வா சாவா இந்த எலெக்ஷன் அவருக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் ஒரு முரண்பாடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சகோதரி சர்மிளா கடப்பா தொகுதி, அதாவது 2009 ஜெகன்மோகன் எம்பியான தொகுதியில் போட்டிடுறாங்க. அந்த கடப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ தொகுதியில் புலிவெந்திலான்னு ஒரு எம்எல்ஏ தொகுதி, அதில் ஜெகன்மோகன் ரெட்டி போட்டிடுறாரு. எனவே சகோதரிக்கும் பார்த்தீங்கன்னா சகோதரனுக்கும் ஒரு கடுமையான போட்டி அங்கே இருக்கிறது. குப்பம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியை ஒட்டிய பகுதி, அங்கே சந்திரபாபு நாயுடு நிற்கிறாரு. அந்த தொகுதிக்கே அவர் வராமல் ஸ்டேட் ஃபுல்லாக போயிட்டுருக்காரு. அந்த அளவுக்கு அவர் ஸ்டேட்டில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது போன்ற தமிழர்களுடைய வாக்கு, குறிப்பாக நகரி தொகுதியில் நேற்று நம்ம ஒரு 60,000 ஓட்டர்ஸ் தமிழ் பீப்புள் மொத்தமாக இருக்காங்க. அவர் நெசவு தொழில் அதிகமாக செய்கிறாங்க. பல்வேறு மாவட்டங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே இருக்காங்க. குப்பம் தொகுதி, இது போன்ற பார்டர் சித்தூர் போன்ற இடங்களில் தமிழர்களுடைய பங்களிப்பு, தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களும் அதிகமாக இருக்குது. அவர்களுடைய பங்களிப்பும் இதில் ஒரு முக்கியமான விஷயமா இருப்பது. ஆந்திரா 2ஆக பிரிக்கப்பட்ட பிறகு தெலுங்கானாவுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்பாகவே அந்த சட்டமன்ற எலெக்ஷன் நடந்து தற்போது அங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இங்கே பார்த்தீங்கன்னா தீவிர பிரச்சாரத்தில் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சனிக்கிழமையோட பிரச்சாரம் முடிகிறதுனால திங்கட்கிழமை எலெக்ஷன் அப்படின்ற போது எல்லா தலைவர்களுமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இன்றைக்கி ஜெகன்மோகன் ரெட்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அவருடைய தொகுதி கடப்பா மாவட்டத்திற்கு வருகிறார். இது போன்ற தலைவர்கள் ரவுண்ட் த கிளாக் மூவ் ஆகிட்டே இருக்காங்க. இந்த தேர்தலில் யார் ஆட்சி, அங்கே மாநிலத்தில் யார் வரப்போகிறாங்க, அதே போல் டெல்லியில் யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, 2 வாக்குகளை செலுத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஒரு வாக்குச்சாவடியில் 2 ஓட்டுகளை போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 175 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஆந்திர சட்டசபை மக்களுக்கும் இந்த 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த ஆந்திராவில் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கண்டிப்பாக ரமேஷ், ஒரு மும்முனை போட்டி நிலவக்கூடிய களமாக ஆந்திரா அமைந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய விவரங்களை வழங்கினீங்க. விவரங்களுக்கு நன்றி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.